மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் கேள்விப்பட்ட விஷயம்தான் இது. இப்படி ஒன்று உள்ளது. என்ன? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது சொன்னவர் பரமபிதா, தேவதூத தளபதி தான் இதை சொன்னவர். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னத்தை கேட்கிறது? எங்கே கேட்கிறது? எங்கே போய் தட்டுவது? இது ஒரு மனிதனுடைய ஆத்மாவினுடைய விடுதலையை குறித்தது. இந்த உலகத்திற்கு நாங்கள் வரும்போது என்ன கொண்டு வந்த நாங்கள்? அப்பொழுது ஒரு சந்தோஷம் எங்களிடத்தில் இருந்தது. நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு சிலவற்றை கொடுத்தது. நாங்கள் அதில் எங்கள் மனதை நாங்கள் வைத்துக் கொண்டோம். அதனால் நாங்கள் கலங்கிவிட்டோம். கலக்கம், கவலை, மன வருத்தம், மன உளைச்சல், ஆன்மீக நிம்மதி அற்ற தன்மை எங்களிடத்தில் எங்கிருந்து வந்தது? வரும்போது நாங்கள் எல்லாம் கொண்டு வந்தோமா? இல்லை. ஒரு குழந்தை பருவம் எங்களிடத்தில் இருந்தது. அந்த குழந்தை பருவம் சிரிப்போடும் சமாதானத்தோடும் எங்களிடத்தில் விளையாடி கொண்டிருந்தது. நாளடைவில் அந்த விளையாட்டினுடைய காரியம் எங்களை விட்டு அகன்று போய்விட்டது. உலகத்தில் நாங்கள் பார்த்தது, உலகத்தில் நாங்கள் கேட்டது, எங்கள் தந்தை தாயிடத்திலிருந்து நாங்கள் அறிந்தது, அவருடைய மனநிலை, அவருடைய குடும்ப நிலை, இனசனத்தாருடைய நிலைகள், உலகத்தின் செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த விளையாட்டு பருவத்தின் அந்த சமாதான நிலை எங்களை விட்டு குலைந்து போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் அந்த சமாதான நிலையை எங்களிடத்தில் எல்லோரும் திருப்பி கொண்டு வர வேண்டும். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். எப்படி மனம் திரும்ப வேண்டும்? குழந்தைகளைப் போல மனம் திரும்ப வேண்டும். பழைய நிலைமைக்கு நாங்கள் திரும்பி வர வேண்டும். ஒன்றிலையும் சேமிப்பிலும் வியாபார பொருட்களிலும் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் வைக்கலாகாது. வரும் போகும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் கேட்க வேண்டியது என்னென்று கேட்டால், இதற்குரிய ஞானம், சமாதானத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஞானத்தை தான் நாங்கள் கேட்க வேண்டும். இங்கே கேட்கறதுக்கு இடம் இருக்கு. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இதுதான் வாசி. இந்த சந்தர்ப்பமாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து பிரார்த்தனைகளிலும் உபவாசங்களிலும் நிலத்திருந்து எனக்கு இன்னார் வேணும், இப்படி செய்யலாமா? எவ்வளவு ஒரு தகாத காரியம். எனக்கு இந்த உலகத்திலிருந்து இந்த பொருள் தான் வேண்டும், அப்படியெல்லாம் சொல்லுறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்றார்கள். அதை பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கிறது. மற்றவர்கள் சொன்னால் சரி, பரவாயில்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களை இப்படி செய்து வழிகாட்டும் போது மற்றவர்கள் எங்கே போவார்கள்? இதற்கு பரமபிதா பெரிய ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார், தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராட்சியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே, எனக்கு அதுதான் வேண்டும், நான் உபவாசிக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இதுதான் முடிவு வரைக்கும், கேட்கும் வரைக்கும், கிடைக்கும் வரைக்கும் நான் பிரார்த்திப்பேன். கிடைத்த பிறகு தந்ததை கொண்டு நான் எப்படியும் ஓடி போயிடுவேன். அடுத்த காரியம் அதுதான். இல்லை, ஒழுங்கா சேர்ச்சுக்கு வருவேன். என்ன பரமபிதா என்ன சொல்லிக்கிறார் பார்க்கலாம். நீ நல்ல புள்ள, தொடர்ந்து அப்படியே செய், எப்படியாவது அட்டம் பிடிச்சு நீ நினைச்சதை பெற்றுக்கொண்டு நீ திருச்சபைக்கு வந்து ஒரு திருவிருந்து எடுத்துக்கொண்டு நீ போ, சமாதானம் உன்னிடத்தில் தங்கி இருக்குமான்னு திரும்பிப்பார். குறை சொல்வது திரும்ப கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அடைப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராட்சியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? நாமத்தினால், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? திரும்பவும் நாமத்தினாலே. அவரோடு சேர்ந்து செய்யவில்லையே, அவரோடு சேர்ந்து இருக்கவும் இல்லையே. அது துர்ப்பிரயோகம். இப்ப புரியுதா மக்களே? கொஞ்சமாவது ஞானக்கண் திறக்கிறதா? விழித்தெழுகிறீர்களா?
வேலை செய்கிறதா? இந்த வேத வாசிப்பு உங்களுக்கு இவ்வளவு காலமும் வாசித்ததை போலவா இருக்கிறது இப்பொழுது நாங்கள் வாசிப்பது? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம். பத்தாத்துக்கு அற்புதங்கள் வேற. அற்புதங்கள் நடக்கிற சபையாக பார்த்து போக வேண்டும். அற்புதங்கள் நடக்க வேண்டும். நல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிற சபையை தேடி அங்கே போக வேண்டும். பரமபிதா என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கக்காரரே, பத்தாதத்திற்கு அக்கிரமாட்டி வேற. அக்கிரம செய்கக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். இது எழுதினது ஏசப்பா. யாராவது படித்ததுண்டா? என்ன சொல்றார் என்று தான் கேட்டதுண்டா? இவ்வளவு அதிரடியாக ஆண்டவர் பேசி இருக்கும் போது இவற்றை பற்றி பேசாமல் வேறு என்னத்தை பற்றி சிந்திக்கிறீர்கள்? வேறு என்ன நாங்கள் கேட்கிறோம்? வேறு என்ன எங்கே போய் தட்டுகிறோம்? தட்டக்கூடாத இடத்தில் போய் தட்டி, திறக்கக்கூடாத கதவுகளை திறந்து சம்பாதிக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்தாச்சு. கேட்கக்கூடாதவற்றையெல்லாம் கேட்டு அதை பெற்றாச்சு. இப்போ பெற்றதெல்லாவற்றையும் என்ன செய்வதென்று தெரியாமலுக்கு தூக்கி தலையில வச்சு கொண்டு ஆடுத வேண்டி இருக்கிறது. அது இனி சும்மா விடாது. எவ்வளவு விஷயம்! ஏன் இன்றைக்கு உலகம் இந்த நிலைமையில் இருக்கிறது? பரமபிதா சொன்னபடி சொல்லி செய்து எங்கேயாவது ஒரு சபையில், எங்கேயாவது சமாதானத்தில் உள்ள ஒரு மனிதர்கள் உண்டா? அங்கதானே சொல்லி போட்டாரு. இவர் இப்படி சொல்லி இருக்கும் போது சமாதானம் எவ்வளவு நொறுங்கி இருக்கும், எவ்வளவு சமாதான குலைச்சல் அங்கே இருக்கும், எவ்வளவு வேதனையான கட்டம். ஏன் இன்றைக்கு மக்கள் இவ்வளவு வேதனையை சுமந்து கொண்டு போறார்கள் என்றதனுடைய தாற்பயம் விளங்கி விட்டதா? பரமபிதா வந்தார், பாவங்கள் போயிட்டுதண்டா, அங்க பாவங்கள் போகவில்லையே. அப்ப ஏன் தான் போகவில்லை? அவரோடு சேரவில்லை யாரும், அவரோடு இயங்கவில்லை, அவரோடு இருக்கவில்லை, அவரோடு அடங்கவில்லை, அவரோடு அடக்கம் பண்ணப்படவில்லை, அவரோடு சிலுவையில் அடிக்கப்படவில்லை. பாவங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆத்மா விடுதலை அடையலாம். ஆனால் அந்த ஆத்மாவை கொண்டு கொண்டாட்டம் கொண்டாட முடியாது. உலகம் இந்த நிலைமையில், உலகம் இந்த வேதனை கண்ணீரில் துடிக்கும் போது, உலக மக்கள் மரிக்கும் போது, பாவத்தில் அக்கினி கடலை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது எப்படி கொண்டாட்டம் களியாட்டங்களை செய்ய முடியும்? அதுதான் உபவாசம். நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன, சாப்பிட்டால் என்ன, அது வேதத்துக்கு யாருக்கு வேண்டும்? பரமபிதா 40 நாள் உபவாசம் இருந்தார். அதை வச்சு எல்லாரும் இருக்க வேண்டுமா? உபவாசம் நல்ல விஷயம், இருக்குதுண்டா இருங்க. அது மட்டுமல்ல, அப்ப ஏன் அந்த மனுஷன் சமாதானத்தோட இல்லை? அவன் நின்று சமாதானத்தோடு இருப்பான். நாளை அதனிலும் மோசமான நிலைமையில் தள்ளப்படுவார்கள். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நிலத்திருப்பவன் யாரும் இல்லை. இங்க அவர் தான் சொல்லி இருக்கிறார். அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெரும் மழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்தது வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. எது அந்த பெருவெள்ளம்? எது அந்த பெருமழை? எது அந்த காற்று? எல்லாம் அக்கினியாஸ்திரங்கள், சாத்தானின் கிரியைகளாலும் சாத்தானிய வழிபாட்டுக்காரர்களாலும் சாத்தானிய மதத்தினராலும். மதங்கள் அத்தனையும் சாத்தானியம் தான். கிறிஸ்தவம் கூட அது தன்னை மதம் என்ற அடிப்படையில் ஒரு யுகம் இங்கே ஒரு காரியங்கள் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் இங்கே அப்பா முதலே சொல்லிவிட்டார். அக்கிரம செய்கக்காரரே, இலுமு நாட்டிகளே, இலுமு நாட்டியினுடைய பிள்ளைகள் இரத்தத்தில் பங்கெடுத்தீர்களே, நான் என் திரு ரத்தத்தை உங்களுக்காக தந்திருக்கும் போது நீங்கள் மனிதர்களையும் மிருகங்களையும் வதைத்த இரத்தத்தில் உங்கள் பங்கு உங்கள் பேர் எழுதப்பட்டு விட்டதே. இன்றைக்கு இப்பவே மனம் திரும்பி உங்கள் பெயர்களை மாற்றி எழுதுங்கள். இத்தருணம் விழித்தெழுவதற்காக சொல்லப்படுற காரியம் இந்த காரியம். த்ரீகர் வார்னிங், எச்சரிக்கை. தேவதூதர்களால் ஆயத்தப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் புதிய முனை, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மக்களின் மீது
இரண்டாம் விசையாக ஆண்டவர் கைகளை நீட்டி பூமி மீது இறக்கி கொண்டிருக்கிறார். இப்போவே இத்தருணமே பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு காலமும் செய்த காரியங்கள், எவ்வளவு காலமும் போன இடங்கள், எவ்வளவு காலமும் செய்த வழிபாட்டு முறைகள், அத்தனை மணிக்கு வழிபாடு, இந்த கிழமை இன்ன வழிபாடு, இந்த கிழமைக்கு இந்த நாள் இந்த நேரம் இந்த வழிபாடு ஒன்றும் இங்கே சரி வராது. எப்பவும் வழிபடலாம், எப்பவும் கேட்கலாம். அவர் அறியாத நாளிகையில் வரப்போறார். அவர் வரப்போற நேரமோ யாருக்கும் அறியாத நாளிகையில் இருக்கும் போது மனிதன் எப்படி ஒரு நேரத்தை குறிக்க முடியும்? விழித்தெழுங்கள், இன்றே விழித்தெழுங்கள், இப்பவே விழித்தெழுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். நான் வாசித்தது மத்தேயு 7ஆம் அதிகாரம். நீங்களும் மன சமாதானத்தோட வாசிச்சு சமாதானத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.